இப்ப பிரிந்து இருக்கிறவங்க நீங்க கூற்று பிரகாரம் பிரிந்து இருக்கிறவங்க ஒண்ணு சேர்ந்துட்டா அதிமுக வலிமை அடைஞ்சிருமா? அது பிரிஞ்சிருக்கவங்களுடைய கருத்துக்கும் இப்போ ரெட்டையிலையை கையாளக்கூடிய கருத்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. தங்கமணி, செங்கோட்டையன் இவர்களை மத்தியில் அந்த எதிர்ப்பு தெரியுது. வேலுமணி பாஜக கூட கூட்டணி வேணுங்கிறாரு. இப்படிப்பட்ட டிசிடன்ஸ் உள்ளுக்குள்ள தெற்க மேற்க சிட்டியில வந்து பெரிய அளவுல இருக்காங்க. மாற்றங்களை நோக்கி சில நகர்வுகள் போகுது. அது எந்த அளவுக்கு போகுது, எப்படி போகுதுங்கிறது மேல கொண்டு போகுதுங்கிறத பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். அந்த நகர்வுகள் கட்சிக்கு வெளியில இருந்து நடக்குதா, கட்சிக்குள்ளேயே நடக்குதா? கட்சி இப்ப டிடிவி தினகரன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சார், அதிமுக காப்பாற்றப்படணும் அப்படின்னா நீங்க என்டிஏ கூட்டணிக்குள்ள வாங்க அப்படின்றாங்க. பாஜக அதிமுகவை தெற்க மேற்க சிட்டியில பலவீனப்படுத்திட்டு இந்த இடத்துல இருக்கவங்க 26ல கண்டிப்பா என்டிஏக்குள்ள வருவாங்கிறது தான் தினகரனுக்கு நம்பிக்கை. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 2 அணிகள் தான் இருந்துச்சு, இப்ப நிறைய அணிகள் வரும் போலயே சார். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 2 அணிகள் இருந்தது. அதுல ஒரு அணியில ஜானகி அம்மையார் விட்டுக்கிட்டு போனதுனால அது ஜெயலலிதா ஒற்றை தலைமை. இப்ப இங்க யாரும் எடப்பாடி கிட்ட விட்டுட்டு போறதுக்கு தயாரா இல்ல. மேலும் எடப்பாடிக்கு அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு சக்தியோ ஓட் கேச்சிங் கெப்பாசிட்டியோ இல்லைன்னு சொல்ல போனா டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார் தொண்டர்களுக்கு. அதில் வந்து ஓனாயும் வெள்ளாடும் எப்படி ஒன்றா இருக்க முடியும், விசுவாசிகளும் துரோகிகளும் எப்படி ஒன்று சேர தோல் மேலே தோல் போட்டு நிற்க முடியும் அப்படின்லாம் பேசியிருக்காரு. யாரை குறிப்பிட்டு இதை அவர் பேசுகிறார்? அவர் குறிப்பிடுறது தினகரனை, ஓபிஎஸ்ஸை, சசிகலாவை 3 பேரும் தான் குறிப்பிடுறார். குறிப்பாக வெளிப்படையாக ஓபிஎஸ்ஸை குறிப்பிடுறார். இப்போ அவர் குறிப்பிடனாலே இவர் ஒன்றும் துரோகி ஆயிட மாட்டார். ஆக்சுவலாக அந்த இது வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் விவகாரத்தில் ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டை உடச்சி செயல்பட்டது இபிஎஸ் தான். ஒற்றை தலைமை ஆனால் எல்லாமே சரியாயிரும் இதாயிருங்கிற எண்ண ஓட்டத்தில் தான் அவர் தான் பண்ணார். அதற்காக அவராட்டே வல்லடியாக ஓபிஎஸ்ஸை வந்து நீக்கினார். ஓபிஎஸ் வந்து உள்ளே வரும்போதே குறைஞ்ச ஆட்களோட தான் வந்தார். இவர் தான் சசிகலாட்ட இருந்து எடுத்த அந்த மெஜாரிட்டி மம்மத் மெகா மெஜாரிட்டி விட்டு தான் இருந்தது. அதுவும் இவருக்கு கொஞ்சம் வரையும் சேர்ந்து ஒரு எலெக்ஷன் கமிஷனில் ஒரு பெட்டிஷன் கொடுத்து ரெட்டையிலையை பெற்றாங்க. ரெட்டை தலைமை ரெட்டை கையெழுத்துன்னு இருந்து ரெட்டை கையெழுத்துக்கு 90% எம்பி எம்எல்ஏக்கள் வந்து எடப்பாடிக்கிட்டையும் ஒரு 10% தான் ஓபிஎஸும் பண்ணியிருப்பார். ஆனால் இதை வந்து காலம் ஆகி அந்த ஆட்சி ஓடுறதோட எல்லாமே பண்ணிக்கிட்டு ஆட்சி முடிஞ்சதும் மீண்டும் வந்து தான் ஒற்றை தலைமையை எடுத்து தான் வரணும் அல்லது யாரும் வராண்டாங்கிற ஒரு மூல ஒற்றை தலைமைங்கிறத எடப்பாடி எடுத்தார். அந்த ஒற்றை தலைமை அவங்களுக்கு பெரிய பின்னடைவு. இரட்டை தலைமையில் 33% வாக்கு எடுத்தவங்க ஒற்றை தலைமையில் 20% போயிட்டாங்க. 13% அடி. இத்தனைக்கும் பன்னீருக்கு 10.5 கொடுத்ததுனால ஒரு 2% கூட கிடச்சிருக்குது. மற்றபடி தேமுதிக கூட்டணியால் அதுவும் கொஞ்சம் கூடுதல் கிடச்சிருக்குது. இந்த ரெண்டும் இல்லைன்னா அதிமுக நிலைமை வந்து 20% வந்திருக்காது. ஒரு பெரிய அடியாகி அது 18% இந்த ரேஞ்சுக்குள்ளே அது நின்றுருக்கும். மொத்தத்தில் ஒரு 15% வாக்கு அதிமுக வாக்கு வந்து ஓபிஎஸ்ஸால் ஒற்றை தலைமையால் அது பாதிக்கப்பட்டுச்சு. ஒற்றை தலைமைங்கிற இதில் அந்த கட்சியின் தன்மை கொங்கு மண்டலத்திலேயே பாதிக்கப்பட்டு சுருங்கிடுச்சு. ஒரு இலையில் எடப்பாடி, ஒரு இலையில் ஓபிஎஸ்ன்னு சொல்லும்போது அங்குள்ள நான் வெள்ளாள கவுண்டர்கள் மத்தியில் இந்த கட்சி அபகரிக்கும் தன்மையில இல்லை, ஒரு நியாய உணர்வோட 50-50 இருக்கு. ஒரு முக்குலத்தோர் அவர் நான் வெள்ளாள கவுண்டர் ஒருத்தரும் அங்கே இருக்காருங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. இது போனதும் கொங்கு மண்டலத்திலே அது பாதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. தென் மண்டலத்தில் ஓபிஎஸ் தான் சசிகலா தினகரனுக்கு எதிராக ஒரு கேடயமாக இருந்தார். அவரு போனதும் அவரும் தினகரனை சேர்ந்துக்கிடவும் சுத்தமாக தென் மண்டலத்துக்குள்ள அதிமுக வாஷ் அவுட் ஆயிடுச்சு. பொதுத்தளத்தில் ஜெயலலிதாவுக்கு விசுவாசி ஓபிஎஸ்ஸை நீக்கினாங்கன்னு சொல்லும்போது சிட்டி, மத்திய சென்னை, தென் சென்னை போன்ற இடங்கள்லையும் அதோட ரிப்பிள் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, அதோட விளைவுகள் வந்து எடப்பாடிக்கு மோசமாக போயிட்டு இப்போ எல்லாருமே கேட்கலாம், நீங்கள் இரட்டை தலைமை, பொது தலைமை, ஒற்றை தலைமை, ஜாதிய தலைமைன்னு சொன்னீங்களா, ஓபிஎஸ் என்ன சாதிச்சாருன்னா ஓபிஎஸும் சாதிக்கலை. ஆனால் 33% வாக்குல இருந்த இரட்டை தலைமையை 20% கொண்டு வந்தது ஓபிஎஸ் நீக்கத்தால் உள்ள பின்விளைவுகள். இதுல பலன் அடைஞ்சது சீமானா இருக்கலாம், அண்ணாமலையா இருக்கலாம், பலரும் இருக்கலாம். ஆனா இந்த பின்னடைவுக்கு காரணம்
ஓபிஎஸ் எடப்பாடி நீக்கி ஒற்றை தலைமைன்னு போனது ஒரு ஜாதி தலைமைன்னு ஆயிப்போச்சு. அதோட விளைவுகள் வந்து வடக்க வன்னியர் கட்சிங்கிற இமேஜில் வந்துட்டு வெள்ளாள கவுண்டர் கட்சியில் வந்துட்டு தெற்க நாடார்களுக்கும் தேவர்களுக்கும் எதிரான கட்சிங்கிற இமேஜில் வந்துட்டு ஏன் பிராமணர்களே 10% நமக்கு நியாயமா நடக்கல எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு அவங்களே வெறுத்து ஒதுங்கக்கூடிய அளவுக்கு எடப்பாடிக்கு நிலைமை ஆகிப்போச்சு. 20% வாக்கு இருக்குது. அதுவும் தெற்க மேற்க சிட்டியிலெல்லாம் மிக்சடா தான் இருக்கு. தெற்க வாஷ் அவுட்டுங்கிற லெவல்ல இருக்குது. இப்ப நீங்க சொல்ற அந்த 20%க்குள்ள அந்த வாக்கு வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்றீங்கல்ல, இதுக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க கூட்டணி அமைக்காதது, பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்னு சொல்லாதது, இன்னும் திமுக எதிர்ப்பு வாக்குகளை அவங்க வந்து கன்சாலிடேட் பண்ணாதது, இதையெல்லாம் தானே காரணமா அவங்க தரப்பு சொல்றாங்க. ஓபிஎஸ் போனனால தான் கட்சி வந்து இவ்வளவு சுருங்கிருச்சு அப்படின்ற அந்த கூற்று அவங்க ஏற்கலையே. அவங்க ஏற்கல. அவங்க வந்து 2019 இங்க கூடிட்டுன்னு சொல்றாங்க. 2019 இதே எடப்பாடியில 8000 ஓட்டு ராமதாஸ் இருந்தும் ஐயா எடப்பாடி பழனிசாமியோட அதிமுக அங்க டவுன். இன்னைக்கு ராமதாஸ் இல்லாமலும் அங்க 50,000 ஓட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமி அதிகம். அப்போ 10.5 வன்னியர் ஃபேக்டர் தான் காரணம். போலிகள், முகமூடியை போட்டுட்டு தெரியக்கூடியவங்க, மோசடித்தனமா பேசக்கூடியவங்க உண்மையை மறைச்சுக்கிட்டு பேசுவாங்க. ஆனா உண்மை நிலைமை இதுதான். அதுவும் பார்லிமெண்ட், இதுவும் பார்லிமெண்ட் தான். ஏன் 8000 கீழே இருந்த இடத்துல வந்து இன்னைக்கு 50,000 ராமதாஸ் இல்லாமலே போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. 19க்கு பிறகு அவர் கொடுத்த 10.5%. அந்த 10.5% தான் எடப்பாடியும் சிவி சண்முகமும் மன்னார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவராஜ குலமினவர் ஆண்டிப்பண்டாரம் ஜங்கம் யோகீஸ்வரர் போன்ற பல சமூகங்களுக்கு வந்து இவங்க இழைச்ச அநீதி வந்து இன்னைக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு எதிரான ஒரு மனநிலை அங்கே உருவாயிருக்குது. ஸோ நீங்கள் எப்படி 19க்கும் 24க்கும் இடையில எடப்பாடியில் 50,000 கூட்டிட்டுன்னா 10.5 கொடுத்தாருங்கிற அதற்காக தான் கூட்டிட்டு ராமதாஸையும் பலையனப்படுத்தி கூடியிருக்கு. அப்போ இந்த கட்சியோட தன்மை வந்து தமிழக அளவில் சிதறப்பட்டு வேற விதமாட்டே மாறிட்டுங்கிறது தான் 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயம். ஆனால் கிணற்று தவளைகளாட்டு கடந்த காலத்தின் கைதிகளாட்டு ஜெயலலிதா காலத்து அதிமுகவையும் எம்ஜிஆர் காலத்து அதிமுகவையும் இந்த அதிமுகவையும் ஒப்பிட்டு பேசக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு இருக்குது. அந்த நிலைமை இல்லைங்கிறதா 100க்கு 100 உண்மை. இப்ப பிரிந்து இருக்கிறவங்க நீங்க கூற்று பிரகாரம் பிரிந்து இருக்கிறவங்க ஒன்று சேர்ந்துட்டா அதிமுக வலிமை அடைஞ்சிருமா? அது பிரிந்து இருக்கக்கூடியவங்களோட ஒரு கிளைம். அந்த கிளைமை வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஏற்றுக்கல. அவங்க வந்து பிரிஞ்சது தான். நாங்க அதிமுக ஒற்றை தலைமை 19 பார்லிமெண்டோட 24 பார்லிமெண்ட்ல அதிகம் எடுத்துட்டோங்கிறதான் இவரை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய KP முனுசாமியே சொல்றாரு. சோ அவங்க அதை ஏத்துக்க தயாரா இல்ல. பிரிஞ்சிருக்கவங்களுடைய கருத்துக்கும் இப்போ ரெட்டையிலையை கையாளக்கூடிய கருத்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. அது ஒரு திசையில இருக்குது, அது ஒரு துருவத்தில் இருக்குது, இன்னொரு துருவத்தில் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்குள்ள இவங்களுக்குள்ள காம்ப்ரமைஸுங்கிறது சாத்தியம் இல்லை. ஆனா எடப்பாடி பழனிசாமி தலைமையில போனா காஸ்ட் நியூட்ரல் லீடரான இசைவேளாளர் ஸ்டாலினை காஸ்ட் நியூட்ரல் ஜெயலலிதா அம்மையார் தலைமையில பிராமணர் தலைமையில தோற்கடிச்சது மாதிரி எடப்பாடி பழனிசாமி தலைமையில போனா தோற்கடிக்க முடியாதுங்கிற உணர்வு வந்து இன்னைக்கு கட்சிக்குள்ள வந்து எடப்பாடி கூட இருக்கவங்களுக்கே உள்ள உருவாயிட்டு. ஆனா அப்படி எதுவும் தெரியலையே சார், யாராவது கருத்துக்கள் எதுவும் வெளிப்படுத்தலையே, எல்லாம் அமைதியா தான் இருக்காங்க, கட்டுக்கோப்பா தான் இருக்காங்க. தளவாய் சுந்தரம், தங்கமணி, செங்கோட்டையன் இவர்களை மத்தியில் அந்த எதிர்ப்பு தெரியுது. வேலுமணி அந்த அதிருப்தியை காட்டிட்டார். வேலுமணி பாஜக கூட கூட்டணி வேணுங்கிறாரு. செங்கோட்டையன், தங்கமணி, தளவாய் சுந்தரமும் அதே நேர்கோட்டில் தான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட டிசிடென்ட்ஸ் உள்ளுக்குள்ள தெற்க மேற்க சிட்டில வந்து பெரிய அளவில் இருக்காங்க. அவங்க எடப்பாடிக்கு எதிரானவங்கலாம் சொல்ல மாட்டேன், ஆனா கூட்டணிக்கு போலாம் அப்படின்ற போலாம்னு சொல்றாங்க. ஏன்னா எடப்பாடி தலைமையில நம்ம தோத்து போவோம், அப்போ ஒரு நல்ல தீர்வு வரட்டுங்கிற எண்ண ஓட்டத்துல இருக்காங்க. எடப்பாடி கூட நட்பா இருக்கக்கூடியதான் இருக்கிறாங்க, எடப்பாடி கூட தான் இருக்கிறாங்க. பட் எடப்பாடியை நம்பி தென் மாவட்டத்தில் ஜெயிக்க முடியாதுங்கிறது தான் தென் மாவட்டத்தில் ஏற்கனவே வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களோட எண்ணம். பட் எடப்பாடி கையில ரெட்டல இருக்குது. இது என்ன ஆகும் எப்படி ஆகுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இப்போ குறைஞ்சபட்ச கேரண்டி எடப்பாடி கொடுக்குறாருன்னு எடப்பாடியை நம்பி இருக்கிறாங்க. இதுல சில மாற்றங்கள் வரும்போது அவங்க கடைசி நேரத்துல வந்து எடப்பாடிக்கு எதிரான முடிவை கூட அவங்க எடுக்கிறதுக்கான மாற்றங்களை நோக்கி சில நகர்வுகள் போகுது. அது எந்த அளவுக்கு போகுது எப்படி போகுதுங்கிறது போக போகதான் அதோட காற்று எந்த அளவுக்கு அதை நோக்கி அடிச்சு அதை மேல கொண்டு போகுதுங்கிறத பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். அந்த நகர்வுகள் கட்சிக்கு வெளியில இருந்து நடக்குதா கட்சிக்குள்ளேயே நடக்குதா? கட்சிக்கு உள்ள நடக்கிறத வெளியே இருக்கவங்க வந்து கேபிட்டலைஸ் பண்ண பாக்குறாங்க. ஏன்னா இப்போ பாஜக பொறுத்தளவுல
எங்களோட கருத்தின் அடிப்படையில் இட் இஸ் எம்பெடட் இன் மோடிஸ் மைண்ட் we could rekindle itங்கிறதான் எல்லா விஷயங்களும் நாம சொல்லுவோம். அவருக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் அந்த அளவுக்கு நுணுக்கமாக தமிழ்நாட்டை பற்றியும் அந்த அளவுக்கு நுணுக்கமாக ஆர்கனைசிங் செக்ரட்டரியாக இருந்த மோடிக்கு எல்லா ஸ்டேட் மாதிரி தமிழ்நாட்டை பற்றியும் மிக நன்றாகவே தெரிஞ்சவர் தான். அந்த இடத்துக்குள்ள நாங்கள் மோடிக்கிட்ட இப்போ என்ன சொல்றோம்னா எடப்பாடியை பலகீனப்படுத்துவோம் 2026 பலகீனப்படுத்தி 29 மோடி தலைமையில 1-1 கொண்டு வர்றது கரெக்டா இருக்கும். இப்போ ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு 1-1 கொண்டு வந்து தான் தோக்கடிக்க முடியும். பெருந்தலைவர் காமராஜருக்கு எதிராக முதலமைச்சர் ராஜாஜியும் பேரறிஞர் அண்ணா பெருந்தகையும் 67 1-1 கொண்டு வந்து 46% இருந்த காமராஜரை தோற்கடிச்ச மாதிரி இன்னைக்கு 47% இருக்கக்கூடிய கூட்டணி பலத்தோடு கூடிய மு.க. ஸ்டாலினா கூட்டணியோட அது இன்டாக்டா தான் இருக்கும். 26 அப்படிதான் இருக்கும், 29 26 அப்படிதான் இருக்கும். அப்போ வெற்றி பெறுவதோடு அந்த கூட்டணி அப்படிதான் இருக்கும். அப்போ அவரை மீண்டும் தோற்கடிக்கணும்னா ஒரு 1-1 கொண்டு வந்து தான் தோற்கடிக்க முடியும். அதற்கு வந்து சட்டமன்றத்தில் உள்ள சாத்தியக்கூறுகள் வந்து ரொம்ப குறைவா இருக்குது. எனக்கும் அதுல சில எண்ண ஓட்டங்கள் இருக்கு. அதை வந்து பிளேயர்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லும்போது வந்து அதோட பாசிபிலிட்டிஸ் கம்மி. குறிப்பா அது ஹர்டலா இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். அவரை தலைவராக வச்சு ஸ்டாலினை தோற்கடிச்சுட முடியாது. அப்போ அவரை சட்டமன்ற தேர்தலை வீக்கன் பண்ணிக்கிட்டு 29 மோடி தலைமையில எல்லாருமே சேர்ந்து திமுக அணியை தோற்கடிக்க தான் சரியா இருக்குங்கிறதான் மோடிக்காக எங்களோட வியூகம். அதை மோடி ஏத்துக்கிட்டாரு, பிஎம்ஓ ஏத்துக்கிட்டாங்க. ஸோ வீக்கனிங் இபிஎஸ் அவங்க செயல்படுத்துறாங்க. அது அண்ணாமலையே மீண்டும் மாநில தலைவராக வரதுக்குள்ள வாய்ப்புகள் மிக 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 பிரகாசமா இருக்குது. இன்னும் சொல்ல போனா அண்ணாமலை அடிச்சு விளையாடுங்கிறதே சொல்லிட்டாங்க. இந்தி பிரச்சனையில மும்மொழி இதுல அண்ணாமலை அடிச்சு நிற்கிறாரு. அதுல எடப்பாடி சைலண்ட் ஆகிறாரு. எடப்பாடி தொடர்பான ரெய்டுகள்ல எடப்பாடி சைலண்ட் ஆகிறாரு. சோ பாஜக என்டிஏ இன்டாக்டா வைக்கிறதுல எடப்பாடி சைலண்ட் ஆவாரு. இந்த மாதிரி பல அம்சங்கள்ல வந்து எடப்பாடியை பலகீனப்படுத்தி 29 1-1 மோடி தலைமையில வெற்றி பெறணுங்கிறதான் பாஜக ஸ்ட்ராட்டஜியா அசான் டேட் இருக்குது. இப்போ டிடிவி தினகரன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சார், அதிமுக காப்பாற்றப்படணும் அப்படின்னா நீங்க என்டிஏ கூட்டணிக்குள்ள வாங்க அப்படின்றாங்க. அப்ப பாஜக மட்டும்தான் அதிமுகவால காப்பாற்ற முடியும் அப்படின்ற அந்த நரேட்டிவை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது பாஜக அதிமுகவை தெற்க மேற்க சிட்டியில பலகீனப்படுத்திட்டு இந்த இடத்துல இருக்கவங்க 26 கண்டிப்பா என்டிஏக்குள்ள வருவாங்கங்கிறது தான் தினகரனுக்கு நம்பிக்கை. அவர் என்டிஏக்காக அண்ணாமலைக்காக தன்னோட கருத்தை பலமா சொல்றாரு, வலுவா சொல்றாரு. ஓகே, இப்போ நேற்று அந்த கடிதத்தில் சொன்ன ஒரு விஷயம் வந்து நிறைய பேர்த்தோட பேராசைனால தான் அந்த கட்சி வந்து இதாயிருச்சு. ஆனால் அவங்க எல்லாத்தையும் நாங்கள் வந்து களையெடுத்து அவங்க வந்து படகு போல் அவங்க வந்து காணாமல் போவாங்க, ஓடம் போல் காணாமல் போவாங்க அப்படின்லாம் அந்த கடிதத்தில் எழுதியிருக்காரு. அப்போ இனிமேல் ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்றது இல்லை, நான் தான் அதிமுக அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரா பழனிசாமி அவர்கள்? அப்படிதான் சொல்றாரு. நான் தோத்தாலும் பரவாயில்ல, கலைஞர் 1977 எடுத்த ஸ்ட்ராட்டஜி மாதிரி சத்யவாணி முத்துவை காம்ப்ரமைஸ் பண்ண போகல, பாபுசாவை காம்ப்ரமைஸ் பண்ண போகல, நெடுஞ்செழியனை காம்ப்ரமைஸ் பண்ண போகல. நான் தான் திமுக, அது 57 திமுகவோ 62 திமுகவோ கட்சி ஆங்கிட்ட இருக்கும். கட்சி ஆங்கிட்ட இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் ஆட்சி ஆங்கிட்ட வரும். அதனால உண்மைதானே சார், பிராக்டிகலா உண்மைதானே. அதே ஸ்டாண்ட்ல தான் இன்னைக்கு ஆட்சியை பிடிக்கணுங்கிற எண்ணத்தை விட கட்சியை பிடிக்கணுங்கிற அந்த எண்ண ஓட்டத்துல தான் எடப்பாடி போறாரு. ஓகே, நீங்க உண்மைன்னு சொல்றீங்கன்னா நானும் அதை அக்செப்ட் பண்றேன். இல்ல, கட்சி யார்கிட்ட இருக்கோ அவங்க அதிமுக அப்படின்றது இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே. அதுதான் அவர் வந்து இருக்கிற கட்சியை வச்சுக்கிட்டு நாம களத்துக்குள்ள நின்று 2வது இடம் வந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து அடுத்த கட்டம் நாம ஸ்டாலினுக்கு எதிராக எஸ்டாப்ளிஷ் லீடரா ஆயிருவோங்கிற எண்ண ஓட்டத்துல தான் அவர் போறாரு. இன்னும் சொல்ல போனா அவர் வந்து உள்ள ஓபிஎஸ் வந்து நாளைக்கு தோத்து போச்சுன்னா இவரை தூக்கி போட்டுட்டு ஓபிஎஸ் தலைமையில கட்சியை நடத்தணும்னு வைப்ரண்டானவங்க வந்து செயல்படுத்தி இவரை அன்சீட் பண்ணிடக்கூடாதுங்கிற அச்சமும் மற்றவங்களை உள்ள சேர்க்கறதுல இவருக்கு இருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கட்சிக்குள்ளேயே மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா அது இன்ன வரைக்கும் ஒரு பெரிய முரணா வெடிக்கலையா? சரி, இப்போ நம்ம வந்து ஒற்றை தலைமைக்கு எப்போ எடப்பாடி பழனிசாமி வந்தாரோ அதுலேருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் கட்சிக்குள்ள ஒரு அதிருப்தி இருக்குது, இவங்க சிவி சண்முகம் வெளியே வந்துருவார், எஸ்பி வேலுமணி கொந்தளிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம பேசுகிறோம். ஆனால் எதுவுமே நடக்கல. அப்போ அவங்க இன்டாக்டாக இருக்காங்க தானே பார்க்கணும். கண்டிப்பாக எதுவுமே நடக்கல. நடந்தால் எங்கே போவாங்க? ஸ்டாலின் யாருக்காவது ஆஃபர் கொடுத்தா அவங்க போயிடுவாங்க. ஓகே, அதிமுக இருக்கவங்களுக்கு இருக்காங்க, போயிருவாங்க. ஸ்டாலின் யாருக்கும் ஆஃபர் கொடுக்க மாதிரி தெரியல. இதை தாண்டி அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? எடப்பாடி கூட நின்று ஜெயிக்க முடியும்னு நினைக்கக்கூடியவங்க எடப்பாடி கூட நிற்பாங்க. பிஜேபி அலையன்ஸ்ல நின்று ஜெயிக்க முடியும்னு நினைக்கவங்க நாளைக்கு 2026 தான் அந்த முடிவு எடுப்பாங்க. தெற்கையும் மேற்கையும் சிட்டியில் இருக்கக்கூடிய அதிமுக காரங்க ஏதோ ஒரு ரூபத்தில் பிஜேபி கூட நின்னாதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படி நினைக்கக்கூடியவங்க அந்த முடிவு எடுப்பாங்க. ஒருவேளையில எடப்பாடியே ஒரு அமனபிள் ஃபார்முலாவுக்கு பிஜேபி கூட
போனாலும் போவாரு. அப்ப நான் அதற்கு முன்னாடி நம்ம வந்து ஆட்டையை கலைக்காண்டான்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் அந்த வருமா, அந்த பணம் கனிந்து பாலில் விழுமா? கண்டிப்பா எடப்பாடி அலைன்ஸா அதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா பிஜேபி இப்போ வந்து 50-50 எதிர்பார்ப்பாங்க. குறைஞ்சபட்சம் என்டிஏக்கு 90 சீட்டுன்னா எடப்பாடிக்கு 100 சீட்டு. ஓகே, ஈக்குவலா ட்ரீட் பண்றதா அது எடப்பாடி விரும்ப மாட்டாரு. அது 20 தானே அவர் எடுத்திருக்கிறார். நாங்க 18 எடுத்திருக்கிறோம். எங்களால வந்து ஹரியானா, மகாராஷ்டிரா, டெல்லி மாதிரி சட்டமன்றத்திலும் ஏறி வர முடியும். சொல்ல போனா பாமக, திமுக என்டிஏல இருக்கக்கூடிய பட்சத்தில் 1 இயர் பெல்ட்டுக்குள்ள ஆந்திரா, கர்நாடகாவில் உள்ள ஆர்எஸ்எஸ் கேடர்ஸை வச்சு கடுமையாக எடப்பாடியை வீக்கன் பண்ணி ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியும். இங்கே தானே 2வது இடம் எடப்பாடி வந்திருக்காரு. இங்கேயும் 3வது அளவுக்குள்ள வேலையை வன்னியர்கள் மத்தியில் ஆர்எஸ்எஸ் கேடர்ஸை கடுமையாக டம்ப் பண்ணி ஒர்க் பண்ணி எடப்பாடியை பலகீனப்படுத்த முடியும். அப்போ நீங்கள் எங்கள் கூட கூட்டணிக்கு வரணும்னா 50-50. ஸோ 50-50 இல்லைனாலும் கூட நீங்கள் 20.4, நாங்கள் 18, 100-90 இதை தாண்டி உங்கள் கூட நாங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் அண்ணாமலை தெளிவாக சொல்லுவார். ஸோ எடப்பாடி அதற்கு வந்து சம்மதிக்க மாட்டார். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் சார், செங்கோட்டையனுக்கு என்னதான் சார் பிரச்சனை? இன்னைக்கு ஒரு இது அதிலே கலந்துக்கல, பிறந்தநாள் விழாவில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடக்கூடிய ஃபங்க்ஷனில் செங்கோட்டையன் தவிர்க்கிறார் அப்படின்னா அவர் இன்னும் அப்செட்டில் தான் இருக்காரா? செங்கோட்டையனை பொறுத்த அளவில் அவருக்கு வந்து பன்னீர்செல்வம் சீனியர் வந்து ஜூனியர் எடப்பாடியை சிஎம்மா ப்ரொஜெக்ட் பண்ணார் இல்லையா? அதே மாதிரி சீனியரான தன்னை பன்னீர்செல்வம், எடப்பாடி, தங்கமணி, வேலுமணி, எல்லாருமே கேபி முனுசாமி எல்லாருமே சீனியரான செங்கோட்டையனே நமக்குள்ள பிளவுகள் வேண்டாம், தகராறு வேண்டாம், ஒற்றுமையாக இருந்து நம்ம ஓட்டு சதறாம ஒரு செங்கோட்டையனை சிஎம் கேண்டிடேட்டாக சொன்னா என்னங்கிற ஒரு காலகட்டம் வருங்கிற எதிர்பார்ப்பில் அவர் நகர்ந்துட்டு இருக்கிறாரு. அந்த எதிர்பார்ப்பெல்லாம் வச்சுக்கிடாதுங்கிறத எடப்பாடி பழனிசாமி நேற்றைய ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காரு. ஓகே, வரமாட்டாங்களா இவங்க யாரும்? செங்கோட்டையன் பின்னாடி எந்த அணியும் வராது அதுக்கப்புறம்? எடப்பாடி அதுக்கு தயாரா இல்லை. என்னோட பார்வை அல்டிமேட்டா செங்கோட்டையன் இதுல ஃபைட் கொண்டு போனாருன்னா அவருக்கு வந்து தெற்க மேற்க சிட்டியில இருக்கக்கூடிய அதிமுகவினர் வந்து அவர் பின்னாடி தரலுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. வடதப்பளத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவினர் வந்து 10.5 கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி. அவர் மேல ஒரு பட்டுதல்லையும் பாசத்தோட தான் இருக்கிறாங்க தான் நான் பாக்குறேன். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 2 அணிகள் தான் இருந்துச்சு, இப்ப நிறைய அணிகள் வரும் போலயே சார். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 2 அணிகள் இருந்தது. அதுல ஒரு அணியில ஜானகி அம்மையார் விட்டுக்கிட்டு போனதுனால அது ஜெயலலிதா ஒற்றை தலைமை. மீண்டும் அதுதான் நான் சொல்றேன், ஜானகி அம்மையார் விட்டுட்டு போகாமலோ நான் ஜானகி அம்மையார் விமர்சனம் கூட பண்ணுவேன், கடுமையான விமர்சனம் கூட நான் பண்ணியிருக்கிறேன். தன்னை சார்ந்த ஆதரவாளர்களை அனாதையா விட்டுட்டு போன ஒரு தலைவர் அந்த கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்கேன். அல்லது வீரப்பன் தான் என்னோட ரெப்ரசன்டேட்டிவ், எனக்கு கொடுக்க வேண்டியது ஆர்மி கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா ஜெயலலிதா ஒற்றை தலைமை ஆயிருக்க முடியாது. ஆரம்பியா இது பண்ணி தான் அனுசரிச்சு தான் போயிருக்கணும். ஜானகி அம்மையார் விட்டுட்டு போனது ஜெயலலிதா ஈஸியா ஒற்றை தலைமை ஆயிட்டாங்க. இப்ப இங்க யாரும் எடப்பாடி கிட்ட விட்டுட்டு போறதுக்கு தயாரா இல்ல. மேலும் எடப்பாடிக்கு அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு சக்தியோ ஓட் கேச்சிங் கெப்பாசிட்டியோ இல்லை. இன்னும் சொல்ல போனா அவர் மைனஸா இருக்கார். ஈர்ப்பு சக்தி இல்ல. 40% அதிமுக இன்னைக்கு 20% ஓட்டு ஆக்கிட்டாரு. சீமான் 8% உயர்ந்துட்டாரு. அண்ணாமலை பிஜேபியை 10% உயர்த்திட்டாருன்னு சொன்னா, ஸ்டாலின் கலைஞரை விட உயர்ந்துட்டாருன்னு சொன்னா, அந்த 20% திராவிட மண்ணு ஸ்டாலினுக்கும், இந்துத்துவ பாஜக அண்ணாமலைக்கும், தமிழ் தேசியம் சீமானுக்கும் இழந்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இன்னும் அவருக்கு 26லயும் அவர் இந்த 3 வருட்டையும் வாக்களை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை விக்கிரவாண்டியில கண்டஸ்ட் பண்ணாம, ஈரோடு கிழக்கில் கண்டஸ்ட் பண்ணாம அவரே ஏற்படுத்திக்கிட்டாரு. இது வந்து தோக்குறதை விட களத்துக்குள்ள வராம போனது, போட்டியிலே கலந்துக்கிடாதது அதை விட மோசமானது. இப்படிதான் தினகரனும் கமல்ஹாசனும் சீமான்ட்ட சிக்கிக்கிட்டாங்க. மீண்டும் களத்துக்குள்ள இருந்த சீமானாலையும் களத்துக்குள்ள இருந்த டாக்டர் ஐயாவாலையும் எடப்பாடி பழனிசாமி பலகீனம் அடைவார். இபிஎஸ் அவர்களுக்கே சீனியர் செங்கோட்டையன் அவர்கள், அவர் ஆரம்பத்துல இருந்தே கிட்டத்தட்ட ஒரு மாசமா அதிருப்தியில் இருக்காரு. அப்படின்றப்ப இபிஎஸ் தரப்புல இருந்து எந்த பேச்சுவார்த்தையும் செங்கோட்டையிடம் நடத்தப்படலை. இல்ல இபிஎஸ் அதுல ஸ்டெபனா நிற்கிறாரு. இறங்கி பேசினா தன் லீடர்ஷிப் அடிபட்டு போகணும்னு நினைக்கிறாரு. காம்ப்ரமைஸ் போனாலே லீடர்ஷிப் அடிபட்டு போகணும்னு நினைக்கிறாரு. பாஜக காம்ப்ரமைஸ் பண்ணாலே உள்ள சேர்ந்துக்கிட்டு தன்னை கவுத்துருவாங்கன்னு அச்சப்படுறாரு. காம்ப்ரமைஸ் வரக்கூடியவங்களே உள்ள இருந்துட்டு தன்னை கவுத்துருவான்னு அச்சப்படுறாரு. இது எடப்பாடி மாதிரிப்பட்டவங்க எப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப அலர்ட்டா இருப்பாங்கிறதுக்கும் நமக்கு
பெரிய விளக்கம் தேவையில்லை, தெள்ள தெளிவா கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைங்கிற மாதிரி தெள்ள தெளிவா தெரிஞ்ச ஒரு உண்மைதான். அப்ப செங்கோட்டையன் முரண்டு பிடிக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல நிக்கிறாரு. அப்படிதான் இருக்கிறாரு அவர். ஏன்னா தென் தமிழகத்துல ஏற்கனவே ஓபிஎஸ் போயிட்டாரு, சசிகலா அவங்க இல்ல, டிடிவி தினகரன் தனியா அமமுகன்ற ஒரு கட்சியில இருக்கிறாரு அப்படின்றப்ப ஒரு பலவீனமா பார்க்கப்பட்டுச்சு. டெபாசிட்டே போச்சு 2024 நாடாளுமன்ற தேர்தலில். இப்ப கொங்கு மண்டலத்துல ஒரு முக்கியமான தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து அரசியல் நிக்கிறவரும் ஒரு அதிருப்தியில இருக்காரு அப்படின்னா அது இன்னும் பலவீனமாகும்ல அதிமுகக்கு. அதை உணராத நிலைமையில இருக்காரு. ஈரோடு கிழக்குல கண்டஸ்ட் பண்ணாததிலே பலவீனப்பட்டுட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அது அவங்களுக்கு புரியல. 26 ரிசல்ட் வரும்போது தான் புரியும். நிறைய அரசியல் விமர்சகர்களுக்குமே களத்துல வரலன்னா அது ஒரு கட்சியை எவ்வளவுக்குள்ள பாதிக்கும்ங்கிறது புரியல. நீங்க ஜெயலலிதா களத்துக்குள்ள வரலன்னா யாரால பாதிக்குமோ அவர் கூட கூட்டணியே போயிட்டாங்க ஜெயலலிதா. களத்துக்குள்ள வராத ஜெயலலிதா கம்ஃபர்டபுளா இருந்தாங்க. தேமுதிக தான் அதை பாதிக்க வைக்கணும். அவங்க கூட கூட்டணி போகும்போது அது ஜெயலலிதாவுக்கு அது பாதிப்பாட்டே வரல. இப்போ களத்துக்குள்ள வராத எடப்பாடி பழனிசாமிய என்டிஏ பலவீனப்படுத்துவாங்க, சீமான் பலவீனப்படுத்துவாரு, ஸ்டாலின் பலம் பெற்றுட்டாரு. இந்த ஒரு வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமியே திமுக வளரட்டும் நாம் தமிழர் வளரட்டும் விட்டு கொடுத்துட்டாரா வாலண்டியரா? ஃபர்ஸ்ட்ல அவர் பாமகவுக்கு பயந்து அதை விட்டு கொடுத்தாரு. இன்னைக்கு பாமக பாருங்க, சோழ மண்டலத்துல என்ன கூட்டம் பாருங்க. இனிமே சித்திரை திருவிழா இது மாமல்லபுரத்துல மிகப்பெரிய கூட்டத்தை காணிச்சிருவாங்க. இத்தனைக்கும் பாமகவை 2024 வீழ்த்தினாரு எடப்பாடி பழனிசாமி. நானே அதை தெளிவா சொல்லி இருக்கிறேன். பாமக விழுந்துட்டாங்க, பாமக இருந்தும் இங்கதான் எடப்பாடி பழனிசாமி 2ஆம் இடம் வந்திருக்காரு. பாமக சேலத்துல டெபாசிட் இழந்துட்டாங்க, சிதம்பரத்துல பாமக கூட்டணிக்கு டெபாசிட் இல்ல, விழுப்புரத்துல இல்ல. சோ பாமக கள்ளக்குறிச்சியில 4ஆவதே போயிட்டாங்கன்னு பாமகவுக்கு பலகீனத்தை நானே சொல்லியிருக்கேன், உண்மையை சொல்லியிருக்கிறேன். ஆனா விக்கிரவாண்டியில் நிற்காதது மூலமா 29% வாக்கெடுத்த பாமக மீண்டும் மறுஜென்மம் எடுத்த மாதிரி அவங்க வைப்ரண்டா போயிட்டு இருக்காங்க. வன்னியர் நான் வன்னியர் போலரைசேஷனை நடக்க விட்டுக்கிட்டு வேடிக்கை பார்த்து ஒதுங்கிட்டாரு. நான் வன்னியர் டிஎம்கே சைடு 70% இருக்காங்க. நான் வன்னியர் அவங்கள பெரும்பகுதி டிஎம்கே சைடு கன்சால்டேட் ஆகிறாங்க, வன்னியர் ராமதாஸ் சைடு கன்சால்டேட் ஆகிறாங்க. இப்படி ஒரு பொலிட்டிக்ஸை நடக்க விட்டுருக்க கூடாது எடப்பாடி பழனிசாமி. 36% விக்கிரவாண்டியில் எடுத்தவர் நின்று ராமதாஸை கீழே தள்ளி சண்டை செய்திருக்கணும். அது செய்யாத தப்பு. இன்னும் சீமான் கூட 1.5% விக்கிரவாண்டியில முன்னாடி நின்னது எடுத்தவர் தான் திரும்ப 7%க்கு போனாரு. இப்போ விக்கிரவாண்டியில 6% ஓட்டு எடுத்தவருக்கு அந்த அபரிதமா குவிஞ்சு கிடைக்கக்கூடிய திமுக ஓட்டர்ஸ் மத்தியில நின்னாரியா சீமான். அவங்க ராமதாஸை தோக்கடிக்கிறதுக்கு ஸ்டாலினுக்கு தான் போட்டாங்க. ஸ்டாலின் 63% போயிட்டாங்க என்றாலும் அவங்க மத்தியில சீமான் போல்டா நின்னாரியா, எடப்பாடி நிற்காம போயிட்டாராங்கிற எண்ண ஓட்டம் தான் அவங்கள்ட்ட இருக்குது. சோ இங்க களத்துக்குள்ள நிற்காதது மூலமா வட தமிழகத்துல எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவுல பலவீனப்பட்டிருக்காரு. இது 26 தெரியும். ஏசி ரூம்ல கனெக்ட் தேவையா பிரிசனரா பாஸ்டா இருக்கவங்களுக்கு 100% இது புரியாது, தெரியாது, அவங்களால அது உணரவும் முடியாது. அப்ப வெற்றி கூட்டணி அமைப்போம் அப்படின்னு அந்த கடிதத்துல சொல்லியிருக்கிறது கலை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக கூட்டணி வேணும் அப்படின்னு எடப்பாடியோட யூகமா, இல்ல ஒரு தொண்டர்களை இன்னும் உற்சாகப்படுத்தணும், ரொம்ப ஆக்டிவ் ஆக்கணும் அப்படின்றதுக்காக பேசுற ஒண்ணா? தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கும் கட்சியை தான் கைப்பற்றணுங்கிறதுக்கும் முழுமையா கைப்பற்றுங்கிறதுக்கும் கட்சிக்காரங்கள் தன்னை விட்டு போயிடக்கூடாது, தன்னால வெற்றி கூட்டணி அமைக்க முடியுங்கிற நம்பிக்கையை கட்சிக்காரங்களுக்கு கொடுக்கறதுக்கும் அதை அவர் செய்யறார். அப்ப வெற்றி கூட்டணி அமையுமா? 2024 அவர் கூட்டணி அமைச்சுக்கிட மாட்டாருன்னு சொன்னேன். 1% வாக்கு பலம் கொண்டவங்க கூட அவரோட கூட்டணி வர மாட்டாங்கன்னு சொன்னேன். அதே நிலைமை தான் 26 அதே நிலைமை. 24 நாடாளுமன்ற தேர்தல், 26 சட்டமன்ற தேர்தல் சார். என்றாலும் ரெண்டுக்கு இடையில பாமகவை மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தாவது ரீட்டைன் பண்ணணும்னு பாஜக தரப்பு நினைப்பாங்க. அதே மாதிரி இவர் எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்துக்கு வரணும்னா பாமக இல்லாம முடியாது, அவங்களை இழுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இழுக்கணும். 35 சீட்டு ராஜ்யசபாலாம் கொடுத்து 26 ராஜ்யசபாலாம் கொடுத்து இழுக்கணும்னு நினைப்பாரு. பாமக வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேயர் ஆயிட்டாங்க. அடுத்து இவர் பாமக இவர் 35 ராஜ்யசபான்னு இது பண்ணி என்டிஏ கோட்டை விட்டுட்டாங்கன்னா அவங்க தேமுதிகவுக்கு பெரிய ஆஃபர் கொடுத்து எடுப்பாங்க. கலைஞரும் அப்படிதான் நடந்தது. பாமகவுக்கு அண்ணாமலை 10 சீட்டு கொடுத்து பாமகவை தன்வசப்படுத்தவும் இவங்க 5 சீட்டு கொடுத்து தேமுதிகவை தன்னுடைய கூட்டணி கொண்டு வந்துட்டாங்க. 5 சீட்டு தேமுதிகவுக்கு கொடுத்ததும் ஏடிக்கு போட்டியா 3 சீட்டு ஜி.கே. வாசனுக்கு கொடுத்து என்டிஏக்குள்ள வச்சுட்டாப்புல. அப்போ ஜி.கே. வாசன், தேமுதிக, பாமக 3 வரைக்கும் கொண்டாட்டம் தான். 2வது இடத்துக்கு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு போட்டி வந்ததுல 3 வரைக்கும் கொண்டாட்டம் தான். டு பி ஃப்ராங்க் அண்ட் ஓப்பன், பாஜகவோட 2 மடங்கு பலத்துல தான் அதிமுக இருக்குது. பட் ஒரு அணியா என்டிஏ ஆளுங்கட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால என்டிஏங்கிற கூட்டணி அதிமுக கூட்டணியை 3வது தள்ளதுக்கான சூழ்நிலை 2026 ஒரு
65 2/3 ஏரியாவுக்கு மேல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 18% 20% இந்த ஒப்பீடு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பொருந்தும் இல்ல? சட்டமன்ற தேர்தல்னு வரப்ப கிரவுண்டே வேற இல்ல, அதுல எப்படி பாஜக அதிமுக இது எல்லாரும் ஒப்பீனியன் நெட்டாட்டு ஒரு முடிவை தமிழ்நாட்டில் பாஜக மேல உள்ள வன்மம், துவேஷம், காழ்ப்புணர்ச்சியில எடுத்துட்டாங்க. நான் மறுக்க வரல. ஆனா நான் அதுதானே சார் அந்த டேட்டா வந்து டிஸ்ப்ரூவ் ஆகுங்கிறதுக்குள்ள டேட்டாவை நான் சொல்றேன். ஹரியானாவில் சாதிச்சு காட்டியிருக்காங்க. நான் ஜாட்டுகள் மத்தியில் RSS ஒர்க் பண்ணி காட்டிட்டாங்க. மகாராஷ்டிராவில் மாலி தங்கர் வஞ்சாரா மத்தியில் ஒர்க் பண்ணி காட்டிட்டாங்க. டெல்லியில ஜாட்டு குஜார்ஸ் இவங்க மத்தியில் மைக்ரேட்டட் ஜாட் குஜார்ஸ் ஒர்க் பண்ணி காட்டிட்டாங்க. இங்க பாமகவை கூட்டணியில ரீட்டைன் பண்ணி வட தமிழகத்துல தான் 2வது இடத்துல எடப்பாடி இருக்கிறாரு. RSS கேடர்ஸ் வந்து ஆந்திரா, கர்நாடகா போன்ற இடத்துல உள்ள RSS கேடர்ஸ் வந்து வன்னிய சமூக மத்தியில திரௌபதி அம்மன், மந்திரமாலை, வன்னியகுல சத்திரியர்கள், அக்னிகுல சத்திரியர்கள்னு இந்து தர்மத்தில் ஈடுபாடு கொண்ட அந்த வன்னியர்குல சத்திரியர்கள் மத்தியில டோர் டு டோர் கேம்பெயின் பண்ணி எடப்பாடியை வந்து தெக்க மேற்க பலகீனப்படுத்தவங்களை இங்க கான்சன்ட்ரேட் பண்ணி பாமகவையும் கூட்டணியில் ரீட்டைன் பண்ணி செயல்பட்டாங்கன்னா ஈஸியா இந்த பெல்ட்டுக்குள்ளேயும் எடப்பாடியை 3வது தள்ளிடலாம். குறிப்பா விக்கிரவாண்டியில் அவரு கோட்டையை விட்டுட்டு களத்தை விட்டு ஓடுனது ராமதாஸ் என்டிஏக்குள்ள இருக்கக்கூடிய பட்சத்தில் RSS உழைப்புல இங்கேயும் வந்து எடப்பாடியை 3வது தள்ளுறது ஈஸியா முடியும். ஸோ பாஜக எல்லா வியூகங்களையும் அவங்க அமைக்கிறாங்க. களத்துல இருந்து உழைக்க தயாரா இருக்கிறாங்க. சட்டமன்றத்தை விட 3 ஸ்டேட்ல அதிகமா சாதிச்சு காட்டிட்டாங்க. 4வது ஸ்டேட்லயும் 3வது இருக்கிறவங்க 2வது வந்தா போதும். ஆட்சி இல்ல, எதிர்கட்சியா வரது அல்லது ஒரு பெரும்பான்மையா ஆட்சியில தான் அண்ணாமலை பேசுவாரு, திமுக எதிர்ப்பதான் பேசுவாரு. ஆனா டார்கெட் 2வது இடம் வந்தா போதும். அது 2029 மோடியை முதல் இடத்துக்கு கொண்டு வந்துடும் தமிழ்நாட்டுக்குள்ள. இறுதியா ஒரு கேள்வி சார், இப்ப அதிமுக அதிருப்தி இருக்கு, எடப்பாடி பழனிசாமி போற போக்கு வந்து சரியில்லை, 2026ல இப்படியே போனோம் நம்மளால MLA ஆக முடியாது அப்படின்ற கோபம், அதிருப்தி வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு இருக்கிறனாலதான் இப்படி வெளிப்படுத்துறாரா, இல்ல பாஜக பின்னாடி இருந்து இயக்குதா? செங்கோட்டையன் பாஜக எல்லாம் பின்னாடி இருந்து இயக்கணும்னா பாராளுமன்ற தேர்தல் பாஜகவுக்கு முக்கியமான தேர்தல். அப்பவே அவர் செங்கோட்டையன் வந்திருக்கணுமே. தோல்வியில அதிருப்தி இருக்குது. அதிமுக ஒரு பகுதியில 10.5 பலமாட்டும், ஒரு குறிப்பிட்ட சமூக வன்னியர் சமூக தலைவரான பலமாட்டும், இந்த 10.5 வன்னியர் சமூக தலைவர் இந்த இதுல வந்து பல பகுதிகளில் பாதிப்பும், பன்னீரை நீக்கினால தென் மாவட்டங்களில் பெரிய பாதிப்பும் எங்களை போன்ற நாடார்கள் உழைப்பால கிரவுண்ட்ல இறங்கி நாங்க வேலை செய்யறதுனால கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற இடத்துல டெபாசிட் இழப்பும், கொங்கு மண்டலத்திலே அண்ணாமலைக்கு செல்வாக்கால மிக்சடான ஒரு சூழலும், சிட்டிலையும் 2 தொகுதியில 3வது அதிமுகவோட அந்த தன்மை, அந்த செல்வாக்கு வீதம்ங்கிறது எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற காஸ்ட் நியூட்ரல் தலைவர்கள் இருந்த காலகட்டம், சீரா இருந்த காலகட்டம் தாண்டி ஒரு இடத்துல பெரிய வீக்கமாட்டும், மற்ற இடத்துல நோஞ்சா நாட்டும் அது ஆயிப்போச்சு. இந்த தன்மையில எடப்பாடி தலைமையில வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்க எடப்பாடிக்கு எதிராக அவங்க கடைசி நேரத்துல வெளியேறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. எடப்பாடி கூட நின்னாதான் ஜெயிக்க முடியும், அவர் எப்படியும் பாமக கொண்டு வந்து நம்மளை MLA ஆக்கிறான்னு நினைக்கக்கூடியவங்க எடப்பாடி கூட நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு பிளவு அப்படின்றத நோக்கி நகரும், அதான் அது எப்பன்றா தெரியல, பிளந்துதான் உள்ள இருக்குது. அது எப்படி ஃபார்மலைஸ் ஆகி வெளிவருங்கிறது 2026 பிப்ரவரியில தான் தெரியும். ஓகே சார், என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி.